எல்லாருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வேதிக் மெத்தட் இன் மேக்ஸ். இது வேதிக் மெத்தடை பற்றி நாம் போடுற பார்ட் 5 வீடியோ. இதை பற்றி நாம் வீடியோ எடுத்து போட்டிருக்கோம். அந்த வீடியோலாம் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க. பார்ட் 5 டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதோட பிளேலிஸ்ட்டை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை போய் பார்த்துட்டு வாங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நாம் ட்ரிக் 9, 10, 11 அண்டு 12, 9லேருந்து 12 வரைக்கும் இருக்கிற ட்ரிக்கு நம்ம பார்ப்போம். இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா நம்ம 8 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். ட்ரிக் 8 வரைக்கும் நம்ம வீடியோவை எடுத்து வச்சுருக்கோம். அதை பார்க்காதவங்க தயவு செஞ்சு அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எது புரியும். ஓகே, இப்போது இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாம் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ட்ரிக் நம்பர் 9. ட்ரிக் நம்பர் 9ல் ஸ்கொயர் வேல்யூ ஃப்ரம் 51 to 75. இந்த ஸ்கொயர் வேல்யூ இருக்குல்லவா, இந்த ஸ்கொயர் வேல்யூ 51லேருந்து 75க்குள்ளே இருக்கிற ஸ்கொயர் வேல்யூ எப்படி நம்ம ட்ரிக்கு 9 யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத நாம் இங்கே பார்ப்போம். இதுக்கு முன்னாடி ட்ரிக்கு 8 பார்த்துருப்போம். அந்த ட்ரிக்கு 8ல் ஒரு ஸ்மால் ரீகேப் மட்டும் இங்கே பார்ப்போம். ஏன்னா அந்த ட்ரிக்கு 8 இங்கே பார்த்தா மட்டும்தான் ட்ரிக் 9 இங்கே புரியும். இங்கே பேசிக் தான் சொல்கிறேன். அதோட ஃபுல் டெஃபினேஷன் அண்டு எல்லாமே ப்ரீவியஸ் வீடியோவில் ட்ரிக் 8க்கான வீடியோவில் நான் போட்டிருப்பேன். போய் பார்த்துட்டு வாங்க. இப்போது உங்களுக்கு ஒரு ஸ்மால் ரீகேப் மட்டும், ட்ரிக் 8க்கான ஸ்மால் ரீகேப் மட்டும் இங்கே பார்க்கலாம். ட்ரிக் 8ல் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா ஸ்கொயர் வேல்யூ 1 to 49 அதை எப்படி ஸ்கொயர் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். இங்கே அது எப்படி அப்படின்னா ஸ்கொயர் வேல்யூ 1 to 49க்குள்ளே இருக்கிற ஸ்கொயர் வேல்யூ சப்போஸ் ஒரு 48 அப்படிங்கிற ஒரு ஸ்கொயர் வேல்யூ நமக்கு வேணும் அப்படின்னா இந்த வேல்யூ 50லிருந்து எத்தனையில் இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். இது 50. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு என்ன பண்ணணும், 50 minus 48 இதை மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா 2 வருமா. 48 + 2 கூட்டணும் அப்படின்னா 50 வரும். அந்த கான்செப்ட் தான். ஓகேவா. இப்போது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்ததாக நான் என்ன சொல்லியிருப்பேன், அடுத்ததாக 25ஆல் வந்த ஆன்சரை மைனஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஓகேவா. இப்போது 25 - 2 = ஆன்சர் இப்போது 23 அப்படின்னு வந்திருக்கும். ஓகேவா. ஓகே, இதுதான் ஃபஸ்ட்டு டிஜிட்டுக்கான ஆன்சர். இப்போது நமக்கு ரிமைனிங் 2 டிஜிட் வேணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இந்த 2 இருக்குல்லவா, இந்த 2வை ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 04ன்னு வரும். 2 2s are 4, முன்னாடி ஒரு 0 ஆட் பண்ணிக்கோங்க. 04. ஏன்னா நமக்கு இங்கே ஸ்கொயர் வேல்யூ சிங்கிள் டிஜிட்டில் வந்திருக்கறனால நாம் இங்கே 4 ஆட் பண்ணுறோம். சப்போஸ் 2 டிஜிட்டாக வந்ததுன்னா 0 தேவையில்லை, அப்படியே இங்கே எழுதிக்கலாம். அப்படியே லாஸ்ட் டிஜிட்டில் அப்படியே நம்ம இங்கே எழுதிக்கலாம்.
நமக்கு இங்கே வந்துட்டு சிங்கிள் டிஜிட்டில் வந்தங்காட்டி நம்ம வந்துட்டு இங்கே 04 நம்ம ஆட் பண்ணுறோம், 0 முன்னாடி ஆட் பண்ணுறோம். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சுதா? ஓகே, இப்போது நம்ம இந்த ட்ரிக் 9 வரும். இப்போது இங்கே 51, இங்கே இந்த சம்மெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 to 49 1 to 49 இருந்தங்காட்டி நம்ம வந்துட்டு 50ஆல் மைனஸ் பண்ணோம். ஓகேவா? ஆனால் இங்கே வந்துட்டு 50க்கு மேலே இருக்குது. 50க்கு மேலே இருக்கங்காட்டி அதே மெத்தட் தான், ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. சேம் மெத்தட் பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, இப்போ நாம் ஒரு 52 எடுப்போம். 52க்கான ஸ்கொயர் வேல்யூ என்ன அப்படின்னு இங்கே பார்த்தோம் அப்படின்னா, இந்த 50 + 2, 50லேருந்து 2 கூட்டினா தான் என்ன வருது, நமக்கு வந்துட்டு 52 வருது. அப்போது 50 + 2 = தான் 52. அதுக்கடுத்து ஓகேவா, அதுக்கடுத்து இப்போது 25ஆல் இந்த 2 கூட்டணும் அப்படின்னா என்ன வரும், 26. இந்த 26 தான் ஃபஸ்ட்டு 2 டிஜிட் நம்பர். ஓகேவா? இப்போது இந்த 2வை ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 04. இதுதான் லாஸ்ட்டு 2 டிஜிட் நம்பர். ஓகேவா? கான்செப்ட் புரிஞ்சுதா? இன்னொரு சம்மை பார்ப்போம். இதுலேயே இன்னொரு சம்மை பார்ப்போம். 67 எடுத்துக்கிட்டு இப்போ என்ன பண்ணணும், 67 என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, 50லேருந்து 67 வர்றதுக்கு எவ்வளோ நம்பரை கூட்டினா 67 வரும். 50லேருந்து எவ்வளோ நம்பர் கூட்டணும் அப்படின்னா 17 கூட்டினா தான் 67 வரும். கரெக்டாக? 50லேருந்து 17 கூட்டினா தான் 67 வரும். ஓகே, இப்போது இந்த 17 25ஆல் 25 + 17 கூட்டணும் அப்படின்னா 42. இதுதான் ஃபஸ்ட்டு 2 டிஜிட்டுக்கான வேல்யூ. இப்போது இந்த 17 ஸ்கொயர் பண்ணுங்க. அதுதானே பேசிக்காக தானே பண்ணுவோம். 17 ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா 289. ஸ்கொயர் வேல்யூ உங்களுக்கு 17 என்னது, 289. இந்த 289 பார்த்தீங்கன்னா இந்த 3 டிஜிட் வந்துருக்கு. நமக்கு இங்கே என்ன ரிமைனிங், நமக்கு இங்கே வந்துட்டு 2 டிஜிட்டு தான் இருக்குது. தெரியுதா? இந்த 2 டிஜிட்டு தான் ஃபில் பண்ணணும். ஆனால் நமக்கு இங்கே 3 டிஜிட் இருக்குது. 3 டிஜிட் இருந்தால் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், இந்த 289 அப்படின்னு எழுதுங்க. எழுதிட்டு இப்போ ஆட் பண்ணுங்க. 9, 8, 2 + 2 4 அண்டு ரிமைனிங் அப்படியே 4 கீழே எழுதுங்க. 4 + 4 44, 89. இதுதான் இந்த 67 ஸ்கொயருக்கு இதுதான் ஆன்சர். புரிஞ்சுதா? ஓகே, அடுத்து ட்ரிக் நம்பர் 10. ட்ரிக் நம்பர் 10ல் வந்துட்டு ஸ்கொயர் வேல்யூ ஃப்ரம் 76 to 89. 76 to 89ல் இருக்கிற வேல்யூ வந்துட்டு எப்படி பண்ணலாங்கிறத இங்கே தான் பார்ப்போம். ஓகேவா? இப்போது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த 99 வந்துட்டு 100லேருந்து எத்தனை
கம்மியாக இருக்குது. 100 மைனஸ் 1 100 மைனஸ் 1 தான் 99. கரெக்டா? அப்போது இப்போ நம்ம இங்கே வந்துட்டு 99க்கான ஸ்கொயர் வேல்யூ நம்ம இங்கே பார்ப்போம். ஓகேவா? இது வந்துட்டு 100ல் இருந்து -1 பண்ணால் தான் நமக்கு 99 வரும். கரெக்டா? நமக்கு 99 வரும். ஓகே, இப்போது இந்த 99ல் இருந்து அங்கே நம்ம 25 போட்டோமா, இங்கே அந்த 25 தேவையில்லை. இது நமக்கு ரிமைனிங் வேல்யூ வருதோ இங்கே வந்துட்டு நம்ம ப்ரீவியஸாக என்ன பண்ணோம், வந்த வேல்யூவை 25ஆல் ப்ளஸ் ஆர் மைனஸ் 8ல் வந்துட்டு மைனஸ் பண்ணுவோம். ட்ரிக் 8ல் வந்துட்டு 25ல் மைனஸ் பண்ணுவோம். இதுவே ட்ரிக் 9ல் வந்துட்டு 25ஐ வந்த ஆன்சரால் ப்ளஸ் பண்ணுவோம். ஆனால் இங்கே அது தேவையில்லை. 99 மைனஸ் 1 பண்ணோம் அப்படின்னா 98. இதுதான் ஃபஸ்ட்டு 2 டிஜிட்டுக்கான வேல்யூ. இதுக்கு அடுத்து இந்த 1 இருக்குல்ல, இந்த 1 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? 0 1 1 வரும். ஆனால் நம்ம லாஸ்ட்டு 2 டிஜிட் வேணுனால 0 1ன்னு போடுறோம். ஓகேவா? இதில் இன்னொரு சம் பார்ப்போம். இப்போ நம்ம வந்துட்டு 93 எடுத்துக்குவோம். 93 ஸ்கொயர். இப்போ நம்ம 93 ஸ்கொயர் எடுத்துக்குவோம். இந்த 93 வந்துட்டு எதுலேருந்து 100லேருந்து மைனஸ் பண்ணுங்க. 100லேருந்து மைனஸ் பண்ணுங்க. 100 மைனஸ் 93 எவ்வளோ கம்மியாக இருக்குது? 7. ஓகேவா? இப்போது இந்த 7ஐ 93ஆல் மைனஸ் பண்ணுங்க. 93 மைனஸ் 7 ஈக்குவல் டு 86. முடிஞ்சுதா? இதுதான் இப்போது லாஸ்ட்டு 2 டிஜிட் ஃபஸ்ட்டு 2 டிஜிட்டுக்கான ஆன்சர். ரிமைனிங் நமக்கு 2 டிஜிட்டு வேணும். அப்படிங்கிறப்போ இந்த 7ஐ ஸ்கொயர் பண்ணுங்க. 7 7s are 49. அந்த 49ஐ லாஸ்ட்டு 2 டிஜிட்டுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு ஆன்சர் என்னது? 8649. இதுதான் வந்துட்டு 93க்கான ஸ்கொயர் வேல்யூ. இப்போது இதில் இன்னொரு சம் பார்ப்போம். எக்ஸாம்பிள் 3. 84 ஸ்கொயர் வேல்யூ என்னன்னு பார்ப்போமா? இது 84 வந்துட்டு 100லேருந்து எவ்வளோ கம்மியாக இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். 100 மைனஸ் 84 பார்த்தோம் அப்படின்னா 16. ஓகேவா? இந்த 16 செகண்ட் ஸ்டெப் என்னது? 16 84ஆல் கொஸ்டினை வந்துட்டு மைனஸ் பண்ணணும். 16 பண்ணோம் அப்படின்னா 86 மைனஸ் 16 பண்ணோம்னா 68. ஓகேவா? இதுதான் ஃபஸ்ட்டு 2 டிஜிட்டுக்கு ஆன்சர். இப்போது இந்த 16ஐ ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 256. கரெக்டா? 256 கரெக்ட் ஆன்சர். இப்போ இந்த 256 அப்படி எழுதக்கூடாது, ஏன்னா இது ட்ரிபிள் டிஜிட்டில் இருக்குது. ஸோ அதனால் 2 கீழே 56 அப்படி எழுதணும். இப்போது இதை அப்படியே கூட்டுங்க. சரி, ஒரே நிமிஷம். ஈக்குவல் டு 256. ஓகே, இப்போது இதை அப்படியே கூட்டுங்க. 6 5 8 + 2 10, ரிமைனிங் 1 6 + 1 7. இப்போது 84 ஸ்கொயருக்கு
7056 அதுதான் ஆன்சர். ஓகேவா? ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு ட்ரிக்கு 11க்கு போவோம். நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன் ஆஃப் நம்பர் பை 25. மல்டிப்ளிகேஷன் ஆஃப் நம்பர் 25. இந்த ட்ரிக்கு வந்துட்டு நம்ம எங்கே பார்த்தோம்? ட்ரிக் 6 அண்டு ட்ரிக் 7 வந்துட்டு பார்த்துருப்போம். அங்கே ட்ரிக்கு 6ல் பார்த்தீங்க அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் ஆஃப் நம்பர் பை 5 இன் ஈவன் நம்பர் அப்படின்னு பார்த்துருப்போம். ட்ரிக் 7ல் ஆட் நம்பர், அதே 5 வச்சு ஆட் நம்பர் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம பார்த்துருப்போம். இங்கே அதே கான்செப்ட் தான், ஆனால் 25. ஓகேவா? இந்த ட்ரிக்கு 7ம் ட்ரிக் 6 அண்ட் 7ம் ப்ரீவியஸ் வீடியோவில் இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் இது உங்களுக்கு புரியும். அந்த வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 5 அப்படின்னு இருக்கும். 5 வச்சு ஏதாவது ஒரு 2 டிஜிட் நம்பரையோ இல்லை 3 டிஜிட் நம்பரையோ ஆர் 4 டிஜிட் நம்பரோ எனி அதர் டிஜிட் நம்பரை மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஒரு ட்ரிக் சொல்லியிருப்பேன். 5 என்னவோ எழுத சொல்லியிருப்பேன். 5 அப்படியே மல்டிப்ளை பண்ணாமல் அதை 10 டிவைட் பை 2 அப்படின்னு எழுத சொல்லியிருப்பேன். கரெக்டாக? ஆனால் இப்போது இந்த 25 பாருங்களேன். இந்த 25 வந்துட்டு 5 ஸ்கொயராக 5ஐ நீங்கள் ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா 25 வரும். அப்போது இந்த 25 வந்துட்டு என்னது? 5 ஸ்கொயர். ஓகே, அப்போது இந்த 5 ஸ்கொயர் வந்துட்டு இங்கே இப்போ எப்படி எழுதலாம்? 10 டிவைட் பை 2 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். அதை நம்ம 100 டிவைட் பை 4ன்னு எழுதலாம். புரியுதா? இப்போது எப்படி 100 டிவைட் பை 4 அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சுதா? 25 எப்படி நம்ம எழுதலாம்? 100 டிவைட் பை 4 அப்படின்னு எழுதலாம். ஓகேவா? இதை நல்லா பார்த்துக்கோங்க. இப்போது இதுக்கான நம்ம எக்ஸாம்பிள் சம்மை நாம் இங்கே பார்ப்போம். இப்போது எக்ஸாம்பிள் நம்பர் 1. எக்ஸாம்பிள் நம்பர் 1ல் வந்துட்டு 848 into 25 அப்படின்னு வேல்யூவை நம்ம இங்கே மல்டிப்ளை பண்ணுவோம். ஓகேவா? மல்டிப்ளை பண்ணோன்னா இங்கே 3 டிஜிட், அங்கே 2 டிஜிட்டில் இருக்குது. இது நீங்கள் வந்துட்டு மல்டிப்ளிகேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா இட் வில் டேக் எ many more times and we cannot be save a time in the competitive exam. So using this shortcut we can able to solve a answer in few seconds. Okay, இப்போ 848 into இந்த 25 என்ன எப்படி எழுதலாம்னு சொல்லியிருக்கேன்? 100 டிவைட் பை 4 அப்படின்னு எழுதலாம்னு சொல்லியிருக்கேன். 100 டிவைட் பை 4 அப்படின்னு எழுதுங்க. இப்போது இந்த 4ஐ டிவைட் பண்ணுங்க. 2 2s are 4 into 2 8. அதுக்கடுத்து 1, அதுக்கடுத்து 2 அடித்தது போக அப்படியே ரிமைனிங் 2 0 ஆட் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்துட்டு 848 into 25க்கான ஆன்சர். சிம்பிளாக முடிஞ்சிருச்சா? இதுவே நீங்கள் 84 இந்த வேல்யூவை நீங்கள் வந்துட்டு டைம் எடுத்து நீங்கள் நார்மலாக மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா இட் வில் டேக் எ மோர் டைம். பட்டு இந்த ட்ரிக் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா வித்தின் அ ஃபியூ செகண்டில் போட்டாச்சு. இப்போது இதையே இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போமே. இது வந்துட்டு நீங்கள் கேட்கலாம்,
இது வந்துட்டு 4ஆல் வகுப்படுது, 4ஆல் டிவைட் ஆகுது. ஸோ நீங்கள் வந்துட்டு இதை நீங்கள் வந்துட்டு பேஸ் பண்ணி சம்மை சால்வ் பண்ணிட்டீங்க. ஆனால் 4ஆல் வகுப்படாமல் ரிமைண்டர் ஏதாவது வந்ததுன்னா அப்போது எப்படி நீங்கள் வந்துட்டு சால்வ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்பீங்க. அதுக்கு சின்னதாக ஒரு ரிமைண்டர், சப்போஸ் ஒரு ரிமைண்டர் 1 ஆர் 2 ஆர் 3 இந்த மாதிரி ரிமைண்டர் வேல்யூ முடிஞ்சதுன்னா, ஏன்னா டெசிமலில் வரும் அல்லவா, சில இதில் டெசிமல் 4ஆல் டிவைட் பண்ண முடியாத நம்பரை டெசிமலில் வரும். அப்போது ஏதாவது ரிமைண்டர் 1 2 3 ஏதாவது வந்தது அப்படின்னா அந்த ரிமைண்டர் 1, சப்போஸ் ரிமைண்டர் 1 வந்ததுன்னா அதை வந்துட்டு நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா லாஸ்ட் டிஜிட்டில் 25 மட்டும் போட்டுக்கோங்க. அதோட எக்ஸாம்பிள் பின்னாடி பார்க்கலாம். இப்போது இந்த ரிமைண்டர் மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ரிமைண்டர் 1 வந்துச்சுன்னா 25, இப்போ ரிமைண்டர் 2 வந்ததுன்னா 50, அப்படியே 25 ப்ளஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதுக்கடுத்து 3 இது வந்துச்சுன்னா 75, அப்படியே கண்டினியூ பண்ணி அப்படியே எழுதிக்கோங்க. புரியுதா? 50 + 25 75. இப்படியே இந்த 3 ஸ்டெப்பை நல்லா ஞாபகப்படுத்தி வச்சுக்கோங்க. இப்போ இதை பேஸ் பண்ணி ஒரு சம்மை நம்ம இங்கே பார்ப்போம். இப்போது 87 × 25. ஓகே, இப்போது இதை எப்படி அதெல்லாம் சொல்லியிருக்கேன். 25 வந்துட்டு 87 × 100 ÷ 4 அப்படின்னு எழுத சொல்லியிருக்கேன். இப்போது இதை டிவைட் பண்ணுங்க. 4 2s are 8, அப்புறம் 4 2s are 8. இப்போது இந்த 4ஆல் இந்த 7 அடிக்க முடியுமா? முடியாது. அப்போது என்ன வரும்? ரிமைனிங் 3 வருமா? 1 4s are 4, மிச்சம் 5 6 7, ரிமைனிங் என்ன இருக்குது? 3 வருது. ஸோ 3 வந்துட்டு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா 2 0 ஆட் பண்ண சொல்லியிருக்கேனா? இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா எல்லாமே டிவைட் ஆயிருச்சு. ஸோ அதனால் லாஸ்ட்டில் 2 டிஜிட்டை வந்துட்டு 0ன்னு ஆட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னேன். ஆனால் இந்த சம்மில் ரிமைண்டர் 3 வருது. ஸோ இப்போது இங்கே 0 0ன்னு ஆட் பண்ண வேண்டாம், அவசியம் இல்லை. அதுக்கு பதிலாக 3 வந்தனால 75 அப்படின்னு லாஸ்ட்டில் எழுதிக்கோங்க. புரிஞ்சுதா? நல்லா பாருங்க. இந்த 4ஆல் இந்த 8 7 அடிங்க. 1 4 2s are 8, 2 4 2s are 8 2, அப்படி 4 2s are 8 2. இந்த 4 வந்துட்டு 7ஆல் அடிபட முடியாது. அதுக்கு முன்னாடி நம்பர் என்னது? 4 1s are 4, 4 1s are 4, ரிமைனிங் 3 இருக்குது. இந்த 3யை வந்துட்டு என்ன பண்ண சொல்லியிருக்கேன்? 75 அப்படின்னு எழுத சொல்லியிருக்கேன். ஓகே, 75. இப்போது இதுதான் இந்த ஆன்சர். உங்களுக்கு புரிஞ்சுதா? புரிஞ்சதுன்னா கீழே தம்ஸ் அப் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, இதை பேஸ் பண்ணி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்ப்போமா? இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஓகே, இப்போது 368 × 25. இதை வந்துட்டு 368 × இப்படி எழுத சொல்லியிருக்கேன் 100 ÷ 4 அப்படின்னு எழுத சொல்லியிருக்கேன். இப்போது இந்த 4ஐ இதை அடிங்க. 9 4s are
36 ஓகே. அதுக்கடுத்து இது 2 ரிமைனிங் அப்படியே 0 ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, புரிஞ்சா? இதுவே இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ 2 4 6 into 25 அப்படின்னு எடுத்துக்குவோம். எடுத்துக்கிட்டு இப்போது 2 4 6 into 100 divide by 4 அப்படின்னு எடுத்துக்குவோம். எடுத்துகிட்டு இப்போது இதை இது பண்ணுங்க, டிவைட் பண்ணுங்க. 6 4s are 24 அப்படின்னு வரும். 6 4s are 24. அதுக்கடுத்து இந்த 1 6 அடிச்சிங்கன்னா நமக்கு 1, ஏன்னா 4 1s are 4 4 into 1 4. அப்போ ரிமைனிங் நமக்கு 5 6 2 நம்பர் இருக்குது. 2 நம்பர் ரிமைனிங் வருது. 2 நம்பர் ரிமைனிங் வந்துச்சுன்னா இங்கே என்ன சொல்லியிருக்கேன், 50 அப்படின்னு எழுத சொல்லியிருக்கேன். இப்போது இங்கே 50 எழுதியாச்சா? அவ்வளோதான். இதுதான் இந்த ஸ்கொயருக்கான வேல்யூ ஆன்சர், இந்த சம்முக்கான ஆன்சர். ஓகேவா? நீங்கள் இதையே வச்சு இன்னும் நிறைய சம்மை சால்வ் பண்ணுங்க. இப்போது நெக்ஸ்ட்டு ட்ரிக்கு 12க்கு போவோம். ட்ரிக் நம்பர் 12, மல்டிப்ளிகேஷன் ஆஃப் நம்பர் பை 125. ஓகேவா? இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தது 25ஆல் டிவைட் 25 வச்சு இனி ஏதாவது நம்பரை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிற நம்பர் இங்கே பார்த்தோம். இப்போது அதே தான் 5 எப்படி எழுதுவோம், 5 வந்துட்டு எப்படி எழுத சொல்லியிருக்கேன், 10 டிவைட் பை 2ன்னு எழுதி சொல்லியிருக்கேன். இப்போது ப்ரீவியஸ் சம்மில் வந்துட்டு 25 வந்துட்டு 5 ஸ்கொயர் பண்ணால் நமக்கு வந்துட்டு 25 ஆகும். இங்கே 5 க்யூப் பண்ணால் நமக்கு 125 வரும். ஸோ இந்த 5 ஸ்கொயரை எப்படி எழுதலாம், இந்த 125 எப்படி எழுதலாம், 125 5 க்யூப்னு எழுதலாம். அப்போது 10 டிவைட் பை 2 ஹோல் க்யூப் போட்டிங்க அப்படின்னா 1000 டிவைட் பை 8 அப்படின்னு வரும். ஓகேவா? என்ன வரும், 1000 டிவைட் பை 8 அப்படின்னு வரும். ஓகே, இதுதான் கான்செப்ட்டு. இதை பேஸ் பண்ணி ஒரு சம்மை இங்கே பார்ப்போம். ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி தான் அதே மெத்தடு தான். ஓகேவா? இதை பேஸ் பண்ணி இப்போ இங்கே ஒரு சம் பார்ப்போம். எக்ஸாம்பிள் நம்பர் 168 into 125. இதை நம்ம மல்டிப்ளை பண்ணோன்னா 3 டிஜிட் இருக்குது, இங்கிட்ட ஒரு 3 டிஜிட் இருக்குது. இதை மல்டிப்ளை பண்ணுறதுக்கு நாம் எவ்வளோ ஸ்டெப் பண்ணணும்னு நீங்களே நினச்சி பார்த்துக்கோங்க. எவ்வளோ நேரம் ஆகுங்கிறத நீங்களே நினச்சி பார்த்துக்கோங்க. ஆனால் நான் இங்கே சொல்கிறேன்னா வித்தின் அண்ட் ஃபியூ செகண்டில் என்னால் சால்வ் பண்ண முடியும். அதை இந்த ஃபார்முலா, இந்த மெத்தடை யூஸ் பண்ணி. அது எப்படி, 168 என்ன எழுத சொல்லியிருக்கேன், 125 வந்ததுன்னா என்னன்னு எழுத சொல்லியிருக்கேன், 1000 டிவைட் பை 8 அப்படின்னு எழுத சொல்லியிருக்கேன். இப்போது இந்த 8 வந்துட்டு இதை 16 வகுப்படுமா, 2. அதுக்கடுத்து இந்த 1 8 1s are 8. இப்போது அப்படியே லாஸ்ட்டில்
100 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா லாஸ்ட்டில் 3 டிஜிட் 0 அப்படின்னு வந்துடும். புரிஞ்சுதா? லாஜிக் புரிஞ்சுதா? ஓகே, அவ்வளோதான், சிம்பிள். நீங்கள் 168 இன்ட்டு 125ஆல் நீங்கள் அதை மல்டிப்ளை பண்ணி கொண்டு வர்றதுக்கு நீங்கள் 125 அப்படி வந்ததுன்னா ஜஸ்ட்டு 125 வந்துட்டு 1000/8 வச்சுக்கிட்டு இருக்கிற கொஸ்டினை நீங்கள் வந்துட்டு அந்த 8ஆல் டிவைட் பண்ணி அந்த 1000ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். நான் வேணால் நீங்கள் கால்குலேட்டரை யூஸ் பண்ணி மல்டிப்ளை பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். 176 into 125. இந்த டிவைட் பண்ணுங்களேன். 176 என்னன்னு எழுத சொல்லியிருக்கேன், 1000 டிவைட் பை 8 8ன்னு எழுத சொல்லியிருக்கேன். இப்போது இதை மல்டிப்ளை பண்ணுங்கள், டிவைட் பண்ணுங்கள். இந்த 8 இதை 176 டிவைட் பண்ணுங்கள். 8 2s 16 வரும். 16 ரிமைனிங் 1 வருமா? அப்போது இந்த ரிமைனிங் 1 வரும். இங்கே எக்ஸ்ட்ரா 6 இருக்குது. இந்த 6ஐ நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னா 8 2s 16 அடிச்சிங்கன்னா லாஸ்ட்டில் 000 ஆட் பண்ணிக்கோங்க. புரிஞ்சுதா? லாஸ்ட்டில் 000, அவ்வளோதான். இந்த சம் இஸ் ஓவர். இப்போது அதே மாதிரி தான் போன இதில் வந்துட்டு 4ஆல் டிவைட் ஆகாத நம்பரை ரிமைண்டர் வந்துச்சுன்னா ஒரு ட்ரிபிள் டிஜிட் நம்பரை ஒரு ரிமைண்டர் வந்தது அப்படின்னா அதுக்கு சில மெத்தட் நான் சொன்னேன். இப்போது அதே மெத்தடு தான் இங்கே. சப்போஸ் ஒரு இப்போது இதுலேயே வந்துட்டு ரிமைண்டர் வந்தது அப்படின்னா 1 ரிமைண்டர் வந்துச்சுன்னா 125. இதுவே 2 ரிமைண்டர் வந்துச்சுன்னா 250. இதுவே 3 ரிமைண்டர் வந்துச்சுன்னா 375. இதுவே 4 ரிமைண்டர் வந்துச்சுன்னா 500. இதுவே 5 ரிமைண்டர் வந்துச்சுன்னா 625. இதுவே 6 ரிமைண்டர் வந்துச்சுன்னா 750. இதுவே 7 ரிமைண்டர் வந்துச்சுன்னா 875. இந்த நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க, ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் 8ஆல் டிவைட் ஆகாமல் வந்தது அப்படின்னா இதெல்லாம் லாஸ்ட்டு 3 டிஜிட்டை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போது இதை பேஸ் பண்ணி ஒரு மெத்தடு நம்ம பார்ப்போம். 123 into 125. இந்த நம்பரை நீங்கள் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஆனால் மல்டிப்ளை பண்ணுறப்போ நமக்கு சாதாரணமாக மல்டிப்ளை பண்ணுறப்போ நமக்கு டைம் எடுக்கும். பட் இங்கே நான் சொன்ன மெத்தடை யூஸ் பண்ணுங்க. 123 into 1000 டிவைட் பை 8 போடுங்க. போட்டோம் அப்படின்னா இங்கே கண்டிப்பாக ரிமைண்டர் பார்த்தீங்கன்னா சம்திங் ஏதாவது வரும். ஏன்னா இங்கே இந்த 123 வந்துட்டு 8ஆல் வகுப்படக்கூடிய நம்பர் கிடையாது. ஸோ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த 8 இது அடிங்க. 188 18. இதுக்கு மேலே 2 8 16 போயிடும். ஸோ 1. ஓகே, இப்போது ரிமைனிங் என்ன இருக்கும்? 4 இருக்குமா?
9, 10, 11, 12 4 ரிமைண்டர் இருக்கும். இப்போது இந்த இது 3 அங்கே வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ இதை அடிச்சிங்க, 8ஆல் இதை அடிச்சிங்கன்னா நமக்கு நமக்கு 3 ரிமைண்டர் வருது. நான் இப்போது சொன்ன மாதிரி இந்த 1, 2, 3, 4, 5, 6 இந்த மாதிரி இந்த 8 டிவைடு பண்ண முடியாமல் ரிமைண்டர் வந்துச்சு அப்படின்னா இதை நீங்கள் லாஸ்ட்டு 3 டிஜிட்டை ஆட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். இங்கே ரிமைண்டர் என்ன வந்திருக்கு? 3 வந்திருக்கு. அப்போது 3 ரிமைண்டர் வந்துச்சுன்னா என்ன எழுத சொல்லியிருக்கேன்? இங்கே 375 அதை 375 அப்படின்னு லாஸ்ட்டில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இது புரிஞ்சுதா? இதே தான் நீங்களும் வந்துட்டு ஏதாவது ஒரு 2 டிஜிட் நம்பரையோ இல்லை 3 டிஜிட் நம்பரையோ 125ஆல் நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். மல்டிப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் போத் ஆட் நம்பர் ஆர் ஈவன் நம்பர் 8ஆல் வகுப்படக்கூடிய நம்பரையும் எடுத்து மல்டிப்ளை பண்ணி இந்த மெத்தடை யூஸ் பண்ணி மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி மல்டிப்ளை ஆகாத நம்பரையும் வச்சு இந்த நம்பரை ரிமைண்டர் வர மாதிரி வச்சு சால்வ் பண்ணி பாருங்கள். உங்களால் ஈஸியாக சம்மை சால்வ் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த ஷார்ட்கட் மெத்தட் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச். பாய்.